நம்முடைய ஒரு சில வார்த்தைகள் தலைமையேற்று மிஸ்டர் வி சாம்பசிவம் ஐயப்ப சார் அவர்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் இஸ்லாமிய கல்வியில உங்களை போல ஒரு ஸ்டூடெண்ட் ஆயிருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மக்களே இது போல ஸ்டூடெண்ட் ஆகி அதனால இந்த நூலகத்துக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்து முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுறேன். அடுத்ததாக நான் ஏதோ அதிகமாக பேசணும், ஏன்னா உங்க டைம் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ ஹவ் டு கோ ஸோ எர்லி. ஸோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி பேச பார்க்குறேன். முக்கியமாக என்னத்துக்குன்னா, நான் என்ன பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, நூலகத்துக்கு நம்ம ஏன் இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னாக்கா, படிக்கிறது ரொம்ப முக்கியம். 2-3 விஷயம். ஒன்று, படிப்பு என்பது டிகிரி வாங்குறது படிக்கிறது தனி விஷயம். ரெண்டாவது அறிவு வளர்த்துறதுக்காக நூலகத்தை படிக்கிறது 2வது விஷயம். 3வது விஷயம் பாடியை நல்லா வச்சு எக்ஸசைஸ் பண்ணும், இதெல்லாம் பண்றது. அது மூணு விதமான விஷயங்கள். அதில் நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம், ஏதோ வேலை வாங்குறதுக்காக டிகிரி வாங்குறோம், அப்புறம் வேலைக்கு போறோம், அந்த வேலைக்கு பண்றோம். ஆனா அறிவு வளர்க்கறதுக்கு முக்கியமான இடம் நமக்கு லைப்ரரி. அதுக்கு 1-2 மட்டும் கோட் பண்றேன். இந்த லைப்ரரிக்கு ஏன் போனோம், ஏன் படிக்கணுன்றதுக்கு ஒரே முக்கியமான விஷயம் ஒன்று. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் 1034 ரிசர்ச் பண்ணி ஃபவுண்டேஷன் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு லைட் எரியுது, இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பீக்கரை பேசுகிறோம், இதெல்லாம் அவர் பண்ணது தான். அவர் குழந்தையா இருக்கும்போது ஒரு 10 வயசு, சுருக்கமாக சொல்கிறேன், 10 வயசா இருக்கும்போது அந்த அம்மா அவருக்கு அப்பா கிடையாது, அந்த அம்மா தான் வளர்க்குறாங்க, சிங்கிள் மாமு. அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பையன் ஒரு லெட்டர் எடுத்து வரான் அவங்க அம்மா கிட்ட. அந்த டீச்சர் அவங்க அம்மா கிட்ட கொடுத்த லெட்டர்னு. அந்த லெட்டரை அந்த பையன் கொடுக்குது. அந்த அம்மா அதை படிச்சு பார்க்குறாங்க. படிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப துக்கம் தாழாம ஆயிடுறாங்க. இந்த குழந்தை ஏமா ஒய் யூ ஆர் கிரைங் அப்படின்னு கேட்குது. அப்ப சொல்றாங்க, இல்ல நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, உனக்கு சொல்லி தரத்துக்கு அவங்களுக்கு ஆசிரியரே இல்லையா, அதனால ஒரு நல்ல பள்ளியில ஒன்று சேர்க்க சொல்லி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த பையன் சரி நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்னு நினச்சிக்கிறான். அடுத்தது என்ன பண்றாங்க, மறுநாள் காலையில அந்த குழந்தைய கூப்பிட்டு நேரா ஸ்கூலுக்கு போறாங்க. குழந்தைய ஒரு இடத்துல வச்சு நேரா அந்த டீச்சர்கிட்ட போறாங்க. இந்த லெட்டரை யார் எழுதுனா, நான் தான். நீங்க எப்படி இந்த லெட்டரை எழுதுறீங்க, என்ன எழுதியிருக்காங்க அந்த லெட்டர்லனாக்கா, உங்க பையனுக்கு அறிவுத்திறன் குறைவு, மூளை வளர்ச்சி குறைவு, அதனால இந்த ஸ்கூல்ல அவனை படிக்க வைக்க முடியாது, நீங்க இந்த ஸ்கூல்ல விட்டு அந்த பையனை நாளைக்கு ஸ்கூல்ல அனுப்பாதீங்கன்னு எழுதியிருக்காங்க. அந்த அம்மா கோவம் சண்டை போட்டுட்டு, ஒரு நாளைக்கு என் பையன் ரிசர்ச் பண்ணி என் பையனுடைய புஸ்தகங்களை இந்த கல்லூரிகள் இந்த ஸ்கூல் எல்லா இடத்துலையும் எல்லா மாணவர்களும் படிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் சொல்லி ஒரு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அந்த அம்மா வந்தாங்க. மறுநாள் பையனை என்ன பண்றது, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. பக்கத்துல ஒரு லைப்ரரி இருந்துச்சு, அந்த பையனை லைப்ரரிக்கு அனுப்பிச்சாங்க. காலையில போ, மத்தியானம் வா, சரி காலையில போ. அதே போல அந்த பையன் லைப்ரரியில் தான் படிச்சான். தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப அருமையாக படிச்சு, ஒரு காலேஜுக்கு போல, ஒரு ஸ்கூலுக்கு போல, ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் எங்கேயுமே போல. அவன் 1034 ரிசர்ச்சை பண்ணான். அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்போன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ்போ, அமெரிக்காவில் பெரிய எக்ஸ்போ. அந்த எக்ஸ்போவுக்கு அந்த பையன் ஒரு ஸ்டால் கேட்குறான். ஒரு ஸ்டால் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டால் கொடுத்த உடனே அந்த ஸ்டாலில் மைக்ரோஃபோன், அப்போதான் புதுசா மைக்ரோஃபோன் நம்ம பேசுறத ரீப்ரொடியூஸ் பண்றது மைக்ரோஃபோன் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதை அந்த ஸ்டாலில் போட்ட உடனே அந்த ஒரு 100 ஸ்டாலில் இருக்கிற ஜனங்கள் பூரா அவன் ஸ்டாலுக்கு வந்துட்டாங்க. ஒரு ஸ்டாலையும் ஒரு ஆளும் இல்லை. அதை ஆர்கனைஸ் பண்ண என்ன சொல்றான், அந்த ஆர்கனைஸ்டு போய், என்னங்க இந்த ஒரு பைத்தியக்கார பையனை கூட விட்டுருக்கீங்க, அவர் ஜிம்கானா போல ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான், எல்லா ஜனங்களும் அங்க இருக்காங்க, உடனே அவனை வெளியே தொடுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, அவனை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. நீங்க இருக்கக்கூடாது, உங்களுக்கு எல்லாரும் மற்ற ஸ்டால்கள் ஜனங்களே போல உன் ஸ்டால தான் நிறைய வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்ச உடனே அவன் வெளியே போய் உட்கார்ந்து அதே போல அங்க செய்யறான். செஞ்ச உடனே இந்த ஜனங்க பூரா அங்க போயிடுறாங்க. அது போல போன உடனே அவன் அவனை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. உடனே செனட்டர் ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, அதனால அவர் உடனே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அந்த இவனுக்கு அப்படின்றாங்க. அப்ப பிரசிடண்டா இருந்தவர் என்ன சொல்றாரு, அது உண்மையா பொய்யா, அவன் செஞ்சது கரெக்டா தையான்னு பார்த்து ஒரு குழு அமைக்கிறார். அந்த குழு பார்த்து இவர் செஞ்சது கரெக்ட் தான், இவர் செஞ்சது நியாயம் தான் சொல்றாரு. அப்ப அவங்க மன்னிப்பு கேட்கலாம். பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா டேக்கிங் அப்பாலஜி ஃப்ரம் தாமஸ் ஆல்வா எடிசன்.
அப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு, நீ நான் எந்த ஸ்கூல்லும் படிக்கல, நான் எந்த காலேஜுக்கும் போகல, இந்த அமெரிக்காவில் நான் எந்த விதமான பயனும் பண்ணல, எனக்கு லைப்ரரி தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுச்சு. அதனால நான் என்னை நீங்க இன்னைக்கு இவ்வளவு பாராட்டுறீங்க, ரொம்ப நான் இதுக்கு பாராட்டுக்கு உரியது லைப்ரரி தான், நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரு வந்தாரு. அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னைக்கு நம்ம எல்லோரும் படிச்சுருக்கிறோம். காரணம் என்னன்னா, ஒரு படிப்பு ஸ்டார்ட் பண்ணது லைப்ரரி. அதனால லைப்ரரிக்கு நீங்க எல்லாம் போகணும், நீங்க எல்லாம் லைப்ரரியில படிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். அவ்வளவுதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். வணக்கம். அடுத்தபடியாக நீங்க ஐடி துறையில படிக்கும் மாணவர்களா, ஐடி துறையில வேலை தேடுறவங்களா? அப்போ அடுத்த பகுதியில ஐடி துறை வேலை வாய்ப்புக்கு வழிகாட்டு விதமாக எஃப்டிஎஸ் மேக்ஸ் டெக்னாலஜிஸ் சிஓ ஆன திவாகர் பத்மராஜோட ஸ்பீச் தான் இது. இது உங்களுக்கு ஐடி நிறுவனத்தை பத்தி நல்ல ஒரு கிளாரிட்டி தர மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஃப்ரீ டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.